சுமந்திரனுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு என்கின்ற ஒரு பேச்சு பலராலும் பேசப்பட்டு வந்தது. சமஸ்டி கொடுக்க மாட்டேன் என்ற மாதிரியான ஒரு துணிப்பொருளில் தான் அவர் கதைச்சிருந்தவர். இருவருடைய சந்திப்பு பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் சமஷ்டி தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் சில பேச்சுக்களை முன்னெடுத்ததாகவும், சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 9 மாகாணங்களுக்கும் அந்த அபிவிருத்தி தொடர்பான பகிர்வை தான் வழங்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது வடக்கை தொடர்ந்து அபிவிருத்தி பாதையில் தான் இட்டு செல்வேன் என்றும், இந்த ரணிலுடைய இந்த ஜாழ் வருகையும் தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற துணிப்பொருளில் தான் மீண்டும் அந்த யுகம் வேண்டுமா, நல்ல எதிர்காலம் வேண்டுமா என்பதை தேர்தல் தீர்மானிக்கும். அன்று நாங்கள் அரசமைத்த போது அனுரவும் சைத்தும் இருக்கவில்லை. நாம் இப்போது உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அதனால் பெருமளவில் வரி அறவீட்டு பரப்பை அதிகப்படுத்தி வரிச்சுமையை குறைக்க வேண்டும். 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப்பட்டது. நோர்வேயின் அனுசரணையுடன் பேச்சுவார்த்தையினை குழப்பியடிப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று ஜனாதிபதி செயலாற்றை முற்றுகையிட்டு இருந்தால் அரக்கலைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நமது தலைவர் அவ்வாறு செயற்படவில்லை. ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் பிரசார கூட்டங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும். அந்த வகையில் வடக்கு கிழக்கு நோக்கிய பார்வை சிங்கள வேட்பாளர்கள் மத்தியில் இங்கே திரும்பி இருக்குது. அதாவது சிங்கள வேட்பாளர்களுடைய பார்வை வடக்கு கிழக்குக்கு திரும்பி இருக்குது. அந்த வகையில் வடக்கில் இருக்கிற தமிழ் அரசியல் பிரமுகர்களோடு அவர்கள் தங்களோட சந்திப்புகளை மேற்கொண்ட வண்ணமே இருக்கணும். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதில் சஜித்துக்கு ஆதரவு என்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அது தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. குறிப்பாக இது சுமந்திரனுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு என்கின்ற ஒரு பேச்சு பலராலும் பேசப்பட்டு வந்தது. அது தொடர்பான பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சமஸ்டி தொடர்பாகவும் அதிகார பகிர்வு தொடர்பாகவும் தன் தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் தேர்தல் பிரசார கூட்டங்களையும் எதுவுமே அவர் கதைக்கல. சமஸ்டி கொடுக்க மாட்டேன் என்ற மாதிரியான ஒரு துணிப்பொருளில் தான் அவர் கதைச்சிருந்தவர். அவருக்கு ஆதரவு வழங்குவது என்பது ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம் என்று பலரும் பலவாறான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தவை. அது மட்டும் இல்லாமல் 13+ என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அந்த 13+ என்றால் என்ன, அதுவும் சமஸ்டி தீர்வும் எப்படிப்பட்டது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. உண்மையிலேயே இது இவ்வாறு இருக்க தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது தமிழரசு கட்சியினுடைய முடிவு அல்ல என்கின்ற ஒரு துணிப்பொருளில் அவர் கழிச்சிருந்தவர். தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்று அவருடைய KKS இல்லத்தில் வச்சு சந்திச்சிருக்கிறார். உண்மையிலேயே இங்கே நிறைய விடயங்கள் கதைத்ததாகவும், அது மட்டுமில்லாமல் இருவருடைய சந்திப்பு பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக சுமந்திரன் தலைமையிலான அணியினர், அதாவது சுமந்திரன் குழுவினர் சைத்துக்கு ஆதரவாகவும், CVK குழுவினர் சைத்துக்கு ஆதரவாகவும், அது மட்டும் இல்லாமல் மாவை தரப்பில் இருக்கிற ஸ்ரீதரன் தலைமையிலானவர்கள், அதாவது ஸ்ரீதரன் அணியினர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்படுற அதே நேரத்தில் மாவை சேனாதிராஜா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் தனது ஆதரவு கருத்தை லேசாக நீட்டியிருக்கிற மாதிரியான ஒரு பொருள்பட பல தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கு. குறிப்பாக அது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் மாவை சேனாதிராஜா அவர்களிடம் கேள்வி எழுப்பிய பொழுது அவர் கூறியிருந்தார், நான் சமஷ்டி தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் சில பேச்சுக்களை முன்னெடுத்ததாகவும், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சமஷ்டி தொடர்பாக எங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு துணிப்பொருளில் அவர் காய்ச்சிருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே இது ரணில் பக்க ஆதரவாக இருக்கக்கூடுமோ என்கின்ற சந்தேகங்களும் பலர் மத்தியில் எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது சந்தேகங்கள் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் கூட ஒரு குழப்பம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் வேறு வேறு பாதையில் நிற்கின்ற அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டு அவர்களது நிலைப்பாட்டிலேயே வேறு வேறு நிலைப்பாடுகளும் வேறு வேறு சிந்தனைகளும் வேறு வேறு கொள்கை பிடிப்புகளும் இருப்பது போன்ற ஒரு சூழல் தான் இங்கே நிலவி இருக்கு. உண்மையிலேயே அந்த மாவை சேனாதிராஜாவினுடைய அந்த அவர் கதைத்த அந்த காணொளி இருக்கு, அதை நான் இதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக இருப்பவர். அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வருவதற்கு
வந்திருக்கின்றார் சென்று சந்திப்பதற்காக. நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தலில் வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் சம்மதம் கொடுத்தேன். மறுபடியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம். அவர் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் சொன்னேன், அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று. அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல. பிரச்சனை 3 மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் தமிழருடைய பிரதேசம் போரினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில், உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம் மற்ற பல வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றீர்கள். அதே போல இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம். தான் தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். தமிழரசு கட்சியின் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியது என்ற விடயங்களை அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. இதேவேளை இன்னொரு விடயம் ஒன்று பெரிய பேசுபொருளாக பேசப்படுகின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஜாழ் வருகை, அது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் பரப்புரை, அதாவது பிரசாரத்தில் அவர் என்னென்ன விடயங்கள் சொன்னார். உண்மையிலேயே அன்ருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து தன் தேர்தல் பிரசாரங்களை முன்வைத்த பிறகு ரணில் விக்ரமசிங்கனுடைய விமர்சனத்தையும் அவர் முன்வைத்து சென்றிருந்தார். அவர் முன்வைச்ச 24 மணித்தியாலத்துக்குள்ள ரணில் விக்ரமசிங்க மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர் தன் தேர்தல் பிரசார கூட்டத்தை முன்வைத்தவர். அது மட்டும் இல்லாமல் அன்ருகுமார் திசாநாயக்க சொன்ன விடயங்களுக்கு பல பதிலடிகளையும் அவர் கொடுத்திருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு எச்சரிக்கை விதத்தில் தமிழர்களை மிரட்டுகிறார் என்ற தொனிப்பொருளையும் அவர் காய்ச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில அதிகார பயிர்கள், அபிவிருத்தி தொடர்பான பயிர்வை நான் வடக்கு கிழக்குக்கு தான் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 9 மாகாணங்களுக்கும் அந்த அபிவிருத்தி தொடர்பான பயிர்வை தான் வழங்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது வந்து வடக்கை தொடர்ந்து அபிவிருத்தி பாதையில் தான் இட்டு செல்வார் என்றும், விவசாயத்தில் அவர் அபிவிருத்தியை இட்டு செல்வார். அது மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டு வர போறார் என்ற மாதிரியான பல திட்டங்களை அவர் முன்வைச்சிருந்தவர். இந்த அபிவிருத்தி திட்டத்துக்காக மாகாணங்களுக்காக ஒரு அபிவிருத்தி பகிர்வு ஒன்று வழங்கப்படுகின்றது. அதாவது வந்து இந்த அபிவிருத்தி தொடர்பான அதிகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்ற தொனிப்பொருள்ல அவர் தன் பேச்சினை முன்வைத்திருந்தவர். உண்மையிலேயே இந்த ரணிலுடைய இந்த ஜாழ் வருகையும் தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தொனிப்பொருளில் தான் பல அரசியல் ஆய்வாளர்களும் பார்த்த வண்ணம் இருக்கணும். அவருடைய தேர்தல் பரப்புரையினுடைய எழுத்துரு வடிவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஐதிவாசிகம் தினாகන්න காந்தாவன் சமீபால கரண்ட் மாகாண சபை முறைமையை மீண்டும் பலப்படுத்தி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விரிவான அபிவிருத்தியை வழங்குவதே தமது நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2 வருடங்களுக்கு முன்னர் குடும்பமாக ஒவ்வொரு வரிசைகளில் நிற்கின்றோம், ரூபாய் பெறுமதி வீழ்ச்சி கண்டது, வியாபாரங்கள் மூடப்பட்டு தொழில்களை இழக்க நேரிட்டது, மக்கள் கஷ்டங்களை மறந்திருக்க வாய்ப்பில்லை, மீண்டும் அந்த யுகம் வேண்டுமா, நல்ல எதிர்காலம் வேண்டுமா என்பதை தேர்தல் தீர்மானிக்கும். அன்று நாங்கள் அரசமைத்த போது அனுரவும் சைத்தும் இருக்கவில்லை, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் இல்லை,
இப்போது அவர்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்றனர். எல்லாவற்றையும் சீர்குலைக்கவே முயற்சிக்கின்றனர். கஷ்டப்பட்டு 2 வருடங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டோம். சில சமயங்களில் கஷ்டமான தீர்மானங்களை எடுத்தோம். வரிசை அதிகரித்து செலவை குறைத்தோம். மக்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டனர். சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என மக்கள் நம்பினர். எனவே மீண்டும் வரிசை யுத்தத்திற்கு தேவையில்லை. எனவே முன்னோக்கி செல்வோம். IMF அமைப்புடன் ஆலோசித்து அவர்கள் நிபந்தனைகளின் பிரகாரம் செயலாற்றினோம். அதன் பலனாக ரூபாய் வலுவடைந்தது. அதனால் பொருட்களின் விலை குறைந்திருக்கின்றது. அந்த சலுகை மக்களுக்கும் கிடைக்கின்றது. வீட்டின் கஷ்டங்களை பெண்களை அறிவர். பொருட்களின் விலை குறைந்ததால் அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கினோம். அதேபோன்று பொருளாதாரம் தற்போது மேலும் வலுவடைந்திருக்கின்றது. தனியார் துறையில் சம்பள அதிகரிப்பு கிடைத்தது. அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு கிடைத்தது. அடுத்த வருடத்தில் மேலும் அதிகரிப்போம். அரச ஊழியர்கள் பெரும் சுமைகளை தாங்கிக் கொண்டனர். அதனால் இன்று வாழ்க்கை சுமை சற்று குறைந்திருக்கின்றது. இத்தோடு விட்டுவிடாமல் மக்கள் சுமையை மேலும் குறைப்போம். கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவேன். மக்களுக்கு காணி உறுதிகளை தந்திருக்கின்றேன். ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை. தேர்தலின் பின் அந்த திட்டம் தொடரும். அடுத்த 5 வருடங்களில் பொருளாதாரத்தை பலப்படுத்துவோம். கல்வியை பலப்படுத்துவோம். அதற்காக வேலை திட்டங்கள் என்னிடம் உள்ளன. அதனால் தான் இயலும் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்றேன். அன்றவும் சைத்தும் திட்டங்கள் இல்லாதால் இயலாது ஸ்ரீலங்கா என்றே சொல்லிக்கொள்ள வேண்டும். நாட்டில் வரிகளை குறைத்தால் மீண்டும் பணத்தை அச்சிட நேரிடும். அதனால் IMF சலுகைகள் கிடைக்காது. அதனை செய்ய வேண்டுமா? எனவே ரூபாவின் பெறுமதியை அதிகரிப்பதே எனது தேவையாகும். 2023 முன்னெடுத்த திட்டங்களுக்கு தற்போது பலன் கிடைக்கின்றது. 2024 செய்தவைக்கு அடுத்த வருடம் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அதனால் பெருமளவில் வரி அறவீட்டு பரப்பை அதிகப்படுத்தி வரிச்சுமையை குறைக்க வேண்டும். பெண்களே பொருளாதார நெருக்கடியின் பிரச்சனைகளை பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நிர்வகித்தனர். அதற்காக பெண்களை பாராட்டுகின்றேன். பெண்கள் பட்ட கஷ்டங்களை மறக்கவில்லை. எனவே பெண்களை வலுவூட்டும் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். உள்ளூராட்சி மாகாண சபைகளில் பெண்களின் பிரச்சனைகளுக்கும் குடும்ப வன்முறைகளுக்கும் தீர்வு வழங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். சட்ட உதவிகளையும் பெண்களுக்கு வழங்குவோம். பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு கடன் வட்டி வீதம் குறைக்கப்படும். விவசாய நவீனமயமாக்கலை வடக்கிற்கும் வழங்குவோம். வருமானத்தை அதிகரிக்க வழி செய்வோம். மலையக பகுதிகளில் இருந்தும் அதற்காக ஒத்துழைப்பு பெறப்படும். அதனால் மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதற்காக சலுகை கடன்களையும் வழங்குவோம். சுற்றுலா பயணிகள் வருகையை இரட்டிப்பாக அதிகரிப்போம். அதற்காகவே பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தோம். வடக்கில் 3 கைத்தொழில் பேட்டைகளை அமைப்போம். டிஜிட்டல் பொருளாதார மையங்களையும் அமைப்போம். ஜாழ் மக்கள் வெளியில் சென்று தொழில் செய்யாமல் இங்கு தொழில்களை செய்ய வழிமுறைகளை உருவாக்குவோம். ஜாழ் நதி திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு குடிநீர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். கல்வி மேம்பாட்டுக்கான முயற்சிகளையும் முன்னெடுப்போம். அதற்காகவே இயலும் ஸ்ரீலங்கா திட்டம் செயற்படுத்தப்படும். மீண்டும் மாகாண சபைகளை செயற்படுத்துவோம். பாரிய அபிவிருத்திகளை செய்ய மாகாண சபைகளின் பங்களிப்பு அவசியம். அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது தெற்கு மக்கள் மாற்றம் ஒன்றுக்காக ஒன்றுபட்டிருக்கும் போது வடக்கு மக்கள் அதற்கு மாறான தீர்மானத்தை எடுத்ததால் தெற்கு மக்களின் மனோபாவம் எப்படி இருக்கும்? அதாவது அவர் என்னென்று குறிப்பிட்டிருக்கிறார், அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது தெற்கு மக்கள் மாற்றம் ஒன்றுக்காக ஒன்றுபட்டிருக்கும் போது வடக்கு மக்கள் அதற்கு மாறான தீர்மானத்தை எடுத்தால் தெற்கு மக்களின் மனோபாவம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார். அப்படி சொல்வது வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாகும். 2010ஆம் ஆண்டில் சரத் பொன்சிகாவுக்கு வாக்களிக்குமாறு நாங்கள் கூறினோம். மக்கள் வாக்களித்தனர். ஆனால் சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். அதற்காக மஹிந்த ராஜபக்ச ஜாழ்ப்பாண மக்களை அச்சுறுத்த தெற்கில் இருந்து ஆட்களோடு வரவில்லை. தமிழ் மக்கள் சைத்துக்கு வாக்களித்த போது சிங்கள மக்கள் கோட்டபாய ராஜபக்சவை தெரிவு செய்தனர். அப்போதும் கோட்டபாய ராஜபக்ச வடக்கு மக்களை அச்சுறுத்த வரவில்லை. ஆனால் JVP மக்களை அச்சுறுத்துகின்றது. அன்றவிற்கு வெற்றி பெற்ற அனுபவம் இல்லை. அவர் வெல்வதற்கான சாத்தியமும் இல்லை. வடக்கு மக்களின் சட்ட ரீதியான பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவோம். எனவே மக்களை அச்சுறுத்தியதை இட்டு JVPயினர் வெட்கப்பட வேண்டும். அன்றகுமார் திசாநாயக்க இதற்காக வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காக சிங்கள மக்களை பயன்படுத்தி கொண்டதால் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வடக்கு மக்களுக்கு உண்டு. அந்த உரிமையை பாதுகாக்குவோம். எனவே செப்டம்பர் 21 சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, அபிவிருத்தியும் பெறாது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த எழுத்துரு வடிவம் இருக்கு. உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாகாண சபைகளுக்கான அபிவிருத்தி அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்ற மாதிரியான தொடிப்பொருளில் கழிச்சிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு யார் வெல்கிறார்கள், உண்மையிலேயே வெல்கிறவர்கள் அவருக்குரிய சரியான தகுந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கொடுத்தது அதுகளை நிறைவேற்றினமா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லாவிட்டால்
நாடு மீண்டும் பங்குரோத்தை நிலையை அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 2022ஆம் ஆண்டு நாடு பங்குரோத்து நிலையை அடைந்ததை அடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. எரிபொருள், எரிவாயு என்பவற்றை கொள்வனவு செய்ய வரிசையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து முடக்கப்பட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, நாட்டின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் நாடு ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. இதனால் மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்தனர். இத்தகைய கஷ்டங்களில் இருந்தும் வரிசை யுகத்தில் இருந்தும் மக்களை மீட்டெடுத்தவர் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஆவார். கடந்த கால துன்பங்களை துயரங்களை மறந்து தற்போது சில தரப்பினர் செயற்படுகின்றனர். தனியொருவராக துணிந்து நாட்டை பொறுப்பேற்று மக்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஆவார். நாட்டில் மீண்டும் வரிசையுகம் ஏற்படக்கூடாது, பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்கிவிடக் கூடாது என்று கருதினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சகலரும் ஆதரிக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் பல்வேறுபட்ட அனுபவங்களை கொண்டவராக இருக்க வேண்டும். எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் செயற்பட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பங்களில் பல்லாண்டு கால அனுபவங்களை அவர் கொண்டிருக்கின்றார். அத்துடன் சர்வதேச தலைவர்களுடன் தொடர்புகளை பேணி வருகின்றார். முன்னணி நாடுகள் தொடர்பினை பேணுகின்றார். பொருளாதார தீர்மானங்களை உடன் மேற்கொள்ளக்கூடியவராக அவர் திகழ்கின்றார். சவால்களை சந்திக்கக்கூடியவராகவும் வேலை திட்டங்களை கொண்டவராகவும் அவர் செயற்படுகின்றார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களில் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தவிர இந்த தகுதி வேறு எவருக்குமே இல்லை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். 2019ஆம் ஆண்டு பிரதேச சபை உறுப்பினராக கூட பதவி வகிக்காத கோட்டபாய ராஜபக்ச சிங்கள மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அனுபவம் இல்லாத அவரினால் நாட்டை கொண்டு நடத்த முடியவில்லை. தற்போதும் அனுபவம் உள்ள எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யாமல் அனுபவம் மற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்ய முயன்றால் நாடு சீரழிந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்று நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் ஆட்சியை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இன்று போட்டியிடுகின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஆகியோர் அதனை பொறுப்பேற்காது அஞ்சி ஓடினர். 60க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொண்டிருந்த போதிலும் ஆட்சியை பொறுப்பேற்க அவர் முன்வரவில்லை. ஆனால் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுக்காக தனது உயிரை துச்சமென மதித்து பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டவர்தான் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார். அதன் பின்னர் நாடு பெரும் நெருக்கடியை சந்தித்த போது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு போராட்டக்காரர்கள் முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கையினை ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தார். அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துணிந்து வந்து பொறுப்பேற்றிருந்தார். அன்று கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்காது விட்டால் நாடு இன்று எதியோப்பியாவாக அல்லது சோமாலியாக மாறியிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மக்களின் இயல்பு வாழ்க்கையை உருவாக்கிய ரணில் விக்ரமசிங்க தனது இயலுமையை கடந்த 2 வருடங்களில் வெளிக்காட்டியிருக்கின்றார். மாற்று வேட்பாளர்கள் வெறுமனே உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றாரே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. அவர்கள் அதற்கான திட்டங்களும் இல்லை. இந்த விடயம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டிய
அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்திய பெருமை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையே சேரும். கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியை கோட்டபாய ராஜபக்சவிடம் ஒப்படைப்பதற்கு சஜித் பிரேமதாச அவர்களின் செயற்பாடே காரணமாக இருக்கின்றது. நாட்டை பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னேற்றியுள்ளார். ஆனால் அதனை இல்லாது செய்வதற்கு சில அரசியல்வாதிகள் தற்போது முயன்று வருகின்றனர். மாற்றுக் கட்சிகளிடம் நிதிகளை பெற்றுக் கொண்டு இத்தகைய செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட முயல்கின்றனர். தமிழர்களின் போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கு எவரும் முயலக்கூடாது. கட்சிகளுக்கு விலை போகாது. தமிழ் தரப்பினர் சரியான முடிவை எடுக்க வேண்டும். இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பாட்டாளி சம்பிக ரணவக்க, ஜிஎல் பீரிஸ், நாலக கொடேவா உட்பட்டோர் அங்கம் வகிக்கின்றனர். இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் இருந்து செயற்பட்டவர்கள். இவர்களை கூட்டணித்துக் கொண்டு ஆட்சி நடத்த சஜித் பிரேமதாச அவர்கள் முயல்வது வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கைகளையே இவர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர். இவர்கள் அங்கம் வகிக்கும் தரப்பினால் எத்தகைய தீர்வும் தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாது. வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எமது தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வை காண முடியும். அதற்காக அவர் அன்று தொற்று இன்று வரையும் பாடுபட்டு வருகின்றார். வடக்கு கிழக்கு மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட வேண்டுமானால் அது எமது தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமே மட்டுமே முடியும். 2001ஆம் ஆண்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப்பட்டது. நோர்வேயின் அனுசரணையுடன் வவுனியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டன. சமஷ்டி தீர்வை முன்வைப்பதற்கான ஒஸ்லோ பிரகடனமும் அந்த வேளையில் கச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையினை குழப்பியடிப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விடயத்தை கொண்டுவிட்டு நாடு திரும்ப இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நிதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு போன்ற 3 அமைச்சுகளை மீள பெற்றிருந்தார். இதனால் பெரும் முரண்பாடான நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய அன்றைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு எதிராக செயற்படவில்லை. விமான நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்றிருந்தனர். அங்கிருந்து கொழும்பு வரை வாகன பவனியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைத்து வரப்பட்டிருந்தார். வழியில் இருமரங்கிலும் பெரும்பாலான பொதுமக்கள் கூடி நின்றனர். ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட வேண்டும் என்று மக்கள் கோரி நின்றனர். ஆனால் ஜனநாயகவாதியான எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட்டிருந்தால் அரக்கலைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நமது தலைவர் அவ்வாறு செயற்படவில்லை. சந்திரிகா குமாரதுங்கவின் இந்த நடவடிக்கை காரணமாகவே ஆட்சியில் ஜேவிபியும் இணையும் நிலைமை அன்று ஏற்பட்டிருந்தது. அன்று கவிழ்க்கப்பட்டமையினால் விடுதலை புலிகளுடனான சமாதான முயற்சியும் தோல்வியை தழுவியிருந்தது. சந்திரிகா குமாரதுங்க லட்சுமண் கதிர்காமருடன் இணைந்து வடக்கு கிழக்கின் பொருளாதார தடையை அன்று அமல்படுத்தியிருந்தார். 3 பாதைகளையும் மூடி அவர் இத்தகைய தடையினை அமல்படுத்தினார். இதனால் அன்று வடக்கு கிழக்கில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. மக்கள் பெரும் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்திருந்தனர். சந்திரிகாவின் நடவடிக்கை காரணமாகவே மஹிந்த ராஜபக்சவிடம் ஆட்சி சென்றிருந்தது.
2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் போட்டியிட்டிருந்தனர். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாக்களிக்காமையினால் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இந்த அரசாங்க காலத்திலேயே 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் உரிய வகையில் வாக்களித்திருந்தால் அன்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருப்பார். இத்தகைய அழிவுகளும் எம்மத்தியில் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்காமல் நாம் விட்ட தவறை இந்த தேர்தலிலும் நாம் இழைத்துவிடக் கூடாது. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்ற அக்கறையுடன் செயற்படும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் சுவீகரிக்கப்பட்ட காணிகள், ஆலயங்கள் மற்றும் வீடுகள் என்பவற்றை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே நடவடிக்கை எடுத்திருந்தார். வெளிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தெல்லிப்பளை துக்கையம்மன் ஆலயத்தில் 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டத்திலும் எதிர்கட்சி தலைவராக அன்றிருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கேற்றிருந்தார். இந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உறுதி வழங்கியிருந்தார். அதே போன்றே நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் வெளிகாமம் வடக்கு உட்பட வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பளவான காணிகள் விடுவிக்கப்பட்டன. கோவில்களும் வணக்க ஸ்தலங்களும் விடுவிக்கப்பட்டன. தற்போது கூட வடக்கு கிழக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்கும் விடயத்திலும் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான உறுதிமொழியினை எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கியிருந்தார். வடக்கில் மாகாண சபை அமுலில் இருந்தபோது மாகாண சபைக்கு வரும் நிதிகள் உரிய காலத்திற்குள் பயன்படுத்தப்படாது விடின் அவை மத்திய அரசாங்கத்துக்கு திரும்பிச் செல்லும் நிலைமை காணப்பட்டது. ஆனால் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும் நிதிகள் திரும்பி செல்லாத வகையில் புதிய நிதி திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவின் தமிழகத்தில் இத்தகைய விசேட நிதி திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது. அடுத்த ஜனவரி மாதம் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார். இதில் ஆசிரியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. இந்த சம்பள உயர்வில் 85% ஓய்வூதியமாகவும் அவர்கள் பெற முடியும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமெரிக்காவின் எகிப்தின் தலைவி சம்பந்தப்பவர், சர்வதேச நாணயத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டன் ஜோர்வின் ஆகியோர் தனக்கு உதவி கூறியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சர்வதேச தொடர்புடைய தலைவராகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய தலைவராகவும் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களே உள்ளார். அதனை தவிர வேறு தலைவர்கள் இந்த நாட்டில் இல்லை என்பதை கூற வேண்டியிருக்கின்றது. சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஊடக நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன. சிரச ஊடக நிறுவனம், உதயன் ஊடக நிறுவனம் என்பன தாக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன், மட்டக்களப்பில் நடேசன், கொழும்பில் சிவராம் என்று பெருமளவான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் இன்னமும் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை. இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதும் இந்த விசாரணைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதுடன் பொருளாதார ரீதியில் இந்த மாகாணங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். இதற்கான பல்வேறு திட்டங்களை எமது ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியுள்ளார். காங்கிரஸ் துறைமுகம் பல
என்பவற்றை அபிவிருத்தி செய்ய இந்தியாவின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போது பலாலிக்கு சென்னையிலிருந்து நாள்தோறும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பல் சேவையும் இடம்பெறுகின்றது. இதேபோன்று தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் பாலம் அமைப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கை நிச்சயம் அபிவிருத்தி அடைய செய்யும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி செய்யப்படும் அதேவேளை மலையக மக்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மலையக மக்கள் பல்வேறு துன்பங்களை துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லற்படுகின்றனர். வீட்டுரிமையின்றி நில உரிமையின்றி உரிய நியமனங்கள் கிடைக்காத நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றனர். அவர்களது லயங்களை கிராமங்களாகவும் நடவடிக்கை எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதனால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களின் சம்பளத்தினை அதிகரிப்பதற்கான செயற்திட்டமும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று தமிழ் கட்சிகளின் பின்னடைவு சின்னாபின்னமாகி உள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது காணாமல் போயுள்ளது. தமிழரசு கட்சி பிளவுபட்டிருக்கின்றது. தற்போது அந்த கட்சி எடுத்துள்ள முடிவினால் பெரும் சர்ச்சை உருவாகி உள்ளது. பல கூறுகளாக பிரிந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனைய தமிழ் கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றன. எனவே சின்னாபின்னமாகி உள்ள இந்த தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காது எமது மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து எதிர்கால ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். கடந்த 25 வருடங்களாக ஒரே கட்சியிலேயே நான் செயலாற்றி வருகின்றேன். இவ்வாறு பயணித்ததன் மூலம் வடக்கில் குறிப்பாக குடாநாட்டில் பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நான் பெருமையாக கட்சியில் இருந்தாலும் தமிழ் தேசிய கொள்கையுடனேயே பயணித்து வருகின்றேன். தற்போதைய நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தமிழ் வேட்பாளர் என்று கோஷம் எழுப்பி செயற்படுவதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். நாடு மீண்டும் பங்குரத்து நிலை அடையாது பாதுகாக்கப்படுவதற்கும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனையை என்பவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரே மார்க்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதே ஆக வேண்டும். இதனை உணர்ந்து யாழ் குடாநாட்டு மக்கள் உட்பட தமிழ் மக்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலையிலே சென்று எரிவாயு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.